டெல்டா பாசனத்திற்காக மேட்டூரில் இருந்து திறக்கப்பட்ட காவிரி நீர் திருச்சி மாவட்டம் முக்கொம்பு மேலணைக்கு வந்தது. முக்கொம்புவிற்கு வந்த காவிரி நீரை விவசாயிகள் மலர் தூவி வரவேற்றிருக்கிறார்கள். இது குறித்து அங்கிருக்கும் செய்தியாளர் இஸ்லாமிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். இஸ்லாம், கூடுதல் விவரங்கள். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடகாவிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அந்த நீர் மேட்டூர் வந்துள்ளது. மேட்டூரிலிருந்து டெல்டா பாசன விவசாயத்திற்காக நீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதன்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேட்டூரிலிருந்து டெல்டா பாசன விவசாயத்திற்காக நீரானது திறக்கப்பட்டது. அந்த நீர் தற்பொழுது முக்கொம்பு மேலணைக்கு வந்திருக்கு. 2000 கன அடி நீர்வரத்து தற்பொழுதும் இருக்கு. இந்த முக்கொம்பிற்கு வந்த நீரை திருச்சி மாவட்ட விவசாயிகள் மலர் தூவியும் நெல்மணிகள் தூவியும் வரவேற்றனர். இதில் பொதுமக்களும் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இன்று முக்கொம்பிற்கு வந்த நீர் நாளை கல்லணை சென்றடையும். இப்போ தற்பொழுது முக்கொம்பிற்கு காவிரி நீர் வந்துள்ளதால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்காங்க. இது குறித்து அவர்களிடம் கேட்போம். ஐயா வணக்கம். இப்போ காவிரி நீர் வந்திருக்கு. இப்போ அடுத்து சம்பா சாகுபடிக்கு ஏற்பாடுகள்லாம் தயாராக இருக்கா? உண்மையுமே விவசாயிகள் கொஞ்சம் பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஏன்னா கடந்த ஜூன் 25ஆம் தேதி காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு தமிழகத்திற்கு தினசரி ஒரு டிஎம்சி தர வேண்டும் என கர்நாடகத்துக்கு உத்தரவு போட்ட பொழுது கர்நாடக அரசு எங்கள் அணையில் தண்ணியில் விட முடியாதுன்னுச்சு. எங்களுக்கு குறுவை சாகுபடி போனதும் இல்லாமல் ஒரு போக சம்பா சாகுபடியாக நடக்குமா என்ற கவலையில் திருச்சி மாவட்டம் உள்ளிட்ட டெல்டா விவசாயிகள் இருந்த நேரத்தில் கர்நாடகத்தில் இயற்கை கொடுத்த கொடை வள்ளலால் இன்றைக்கு கனமான மழை பெய்து லட்சக்கணக்கான கன அடி தண்ணீர் வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை கர்நாடக அரசு வந்தது. அதுவும் வெளியேற்றி கொண்டிருக்கின்றது. அந்த அளவில் இன்றைக்கி மேட்டூர் அணை ஓரளவுக்கு நிரம்பி விட்டது. அந்த அளவில் எங்களுக்கு ஒரு போக சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் வருவதற்கான அறிவுலாம் திறந்து விட்டாங்க நேற்றுக்கு. இப்போ நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திறக்கப்பட்ட தண்ணீர் சாகுபடிக்காக வேண்டியதில்லை, ஏரி குளங்களை நிரப்புவதற்காண்டின்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. அது நல்ல திட்டம் தான். ஏன்னா இப்போ தண்ணி இருக்கும்பொழுது கொஞ்சம் ஏரி குளத்தை நிரப்பி வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி நமக்கு பயன்படும். அந்த ஏரியாவில் உள்ள நிலத்தடி நீரும் பயன்படும். இப்போ எங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னாக்கா, தண்ணீர் திறந்து விடப்பட்டாலும் பெரிய மாதிரி ஆறுகள், பாசன ஆறுகள்லாம் தூர்வாரப்பட்டிருக்குது. ஆனால் பக்கத்தில் உள்ள கிளை கால்வாய்கள் பி டைப் சி டைப்னு சொல்லக்கூடிய கிளை வாய்க்கால்கள்லாம் பெரும்பாலும் தூர்வாராமல் புல் பூண்டுகள் முளைத்து நாணல்கள் முளைத்து கடமடைக்கு தண்ணி போகுமாங்கிறது சந்தேகமாக இருக்குது. காவிரி கரை தண்ணி வந்தாலும் எங்களுடைய கடமடைக்கு தண்ணி வருமாங்கிற கவலை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அரசு இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு உடனடியாக அந்த கடமடைக்கு தண்ணீர் போவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் கடந்த 2 ஆண்டு காலமாக சாகுபடி இல்லாத சூழலில் விவசாயிகள் இன்றைக்கு கையில் முதல் இல்லாமல் இருக்கிறாங்க. கடன் வாங்கி தான் செலவு பண்ண வேண்டியிருக்குது. அதனால் அவர்களுக்கு கூட்டுறவு சங்கம் மூலம் தாராளமான கடன் வழங்க வேண்டும். அதே போல் விதை, பூச்சி மருந்து உள்ளிட்டவையெல்லாம் கூட்டுறவு சங்கம் மூலமே வழங்க வேண்டும். கடந்த ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் போலி விதைகள், ஏராளமான விதைகள் விவசாயிகளை கடுமையாக பாதிச்சிருக்குது. அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லாத அளவுக்கு விவசாயிகளை பார்த்து கற்றுக்கணும். இப்போ இன்றைக்கி விவசாய தொழிலுங்கிறது எந்திரமயமாயிருச்சு. எங்களுக்கு டீசல் முதன்மையாக இருக்குது. டீசலோட விலை கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே டீசலெல்லாம் 50% மானியத்தில் வழங்குவதற்கு அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். இதே போல் மற்றொரு விவசாயி இருக்கிறவரிடம் கேட்போம். சார், இப்போ நீண்ட நாட்களுக்கு பிறகு திருச்சியில் காவிரி நீர் வந்திருக்கு. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு காவிரியிலே 1 லட்சம் கன அடிக்கு மேலாக தண்ணீர் கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றாலும் கூட நமக்கு தீர்ப்பினுடைய அடிப்படையிலே மாதம் கொடுக்கக்கூடிய தண்ணீரை கர்நாடகா கொடுக்க மறுத்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது காவிரியை ஒரு வடிகாலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது கர்நாடகா என்பது ஒரு வருந்தத்தக்க நிலையில்தான் நாம் இருக்கிறோம். இருந்தாலும் கூட இன்றைக்கு 1 லட்சம் கனஅடிக்கு மேலே தண்ணீர் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியாக இருந்தாலும் தமிழக அரசு எல்லா ஏரிகள், குளங்கள் அனைத்தையுமே அவர்கள் தூர்வாரி சரியான முறையிலே வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதிக தண்ணீரை கடலுக்கு செல்ல விடாமல் தடுக்க முடியும் என்பது விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. கடைமடைக்கும் தண்ணீர் வருவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றது விவசாயிகளுடைய கோரிக்கையா இருக்கு. நேரடி கள தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.